அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ரைஸ் ஃப்ளார் வச்சு ஒரு பியூட்டிஃபுல்லான டெசர்ட் தாங்க பண்ண போகிறோம். தீபாவளி ஸ்பெஷலாக வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. வீட்டில் உள்ள மாவு, கடையில் உள்ள மாவு எதாக இருந்தாலும் சரி, வறுக்காத மாவுங்கிறனால லைட்டாக அந்த மாதிரி வறுத்துக்கிடலாம். போதும், ஒரு 2 நிமிஷம் வறுத்தேன், அவ்வளவுதான். இப்போ அதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அதே பேனில் 2 கப் பால் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காடமன் பவுடர். மஞ்சள் தூள் ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா விட்டுருங்க. பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக நான் சேர்த்துருக்கேன். இந்த பால் 5 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் இதில் நம்ம சுகர் சேர்த்துக்கிடலாம். நீங்கள் எந்த கப்பில் ரைஸ் ஃப்ளார் அளந்தீங்களோ அதே கப்பில் 3/4 கப் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் 1/4 கப் டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துக்கிறேன். நான் வறுத்து வச்ச அரிசி மாவையும் இப்போ சேர்த்துடலாம். சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கையில் நல்லா திக்காக ஆரம்பிக்கும். அரிசி மாவு அளந்த கப்பில் டபுளாக நான் பால் சேர்த்தேன். அது மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். நல்லா திக்காயிருச்சு. இதில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் வாசமாக இருக்கிறதுக்கு. ரொம்ப அதிகமாக தேவைப்படாது, 2 டீஸ்பூன் நெய் போதும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கும் இந்த டெசர்ட் நமக்கு சாப்பிட்றதுக்கு. பிகினர்ஸ் கூட சூப்பராக செஞ்சிடலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடலாம். ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன பாலாக எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி எடுத்து லைட்டாக உள்ளங்கையில் வச்சு அழுத்திக்கங்க. இது டெசிகேட்டட் கோகோனட்டில் லைட்டாக பெரட்டி எடுத்துக்கோங்க. சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி பெரட்டி எடுத்துக்கிடலாம். வெறும் 10 மினிட்ஸில் இந்த டெசர்ட் நம்ம ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதேங்க. பார்க்குறதுக்கே அழகாக இருக்குல்ல. இன்னும் க்யூட்டாக இருக்கிறதுக்கு இதுக்கு மேலே ட்ரூட்டி ஃப்ரூட்டி நான் வச்சுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேண்டான்னா விட்டுடலாம். பார்க்குறதுக்கும் க்யூட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.